ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தந்தி ஒன்ல ஒரு கன்னட காமெடி படமாக வெளியான ஸ்ரீ பரத பாகுபலி படத்தை இப்ப தமிழ் டப்பிங்ல வெளியிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படம் யூடியூப்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. மஞ்சு மண்டவியா டைரக்ஷன்ல சிக்கன்னா, அச்சுத் குமார், மஞ்சு மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியே இருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 18 minutes இருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்துடலாம். பரத பாகுபலி ஒரு ஹாப்பி கோ லக்கி பர்சனா லைஃப் ஒரு சின்ன டவுன்ல லீட் பண்றாங்க. கதாநாயகி ஸ்ரீ பாத்தீங்கன்னா ஒரு NRI அந்த டவுனுக்கு வராங்க. அங்க இருக்கிற புத்தர் கோவிலுக்கும் தன்னுடைய பூர்வ ஜென்மத்துக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு அப்படின்றத அவங்க உணர்றாங்க. அதை பத்தின விஷயம்ஸ் அவங்களுக்கு அடிக்கடி வந்து போகுது. சோ அது என்னங்கிறத பரத பாகுபலியோட உதவியோட கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்பிறங்குறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயம் தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். மஞ்சு மண்டவியா, சிக்கன்னா இவங்க ரெண்டு பேருடைய ஆன்ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே இருந்தது. அவங்களோட காம்போ சீக்வன்ஸ்ல இருக்கிற காமெடி எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. சாரா ஹரிஷ் வர சீக்வன்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது பார்க்கறதுக்கு. ஹியூமர் போர்ஷன் சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆனாலும் மோஸ்ட் ஆஃப் தி சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஹிட் அண்ட் மிஸ் தான் இருக்கு. ராக்கி பாயோட அந்த கேமியோ பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஒரு பிளஸ் அமைஞ்சிருக்கு. காமெடி, மெலோட்ராமா, த்ரில் ஃபேக்டர், சோஷியல் மெசேஜ்னு எல்லாத்தையும் கலந்து ஒரே படத்துல கொடுக்க ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா அதை சரியா எக்ஸிக்யூட் பண்ணல அப்படின்றதான் உண்மை. ஸ்ரீ எதுக்காக இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படிங்கறத பத்தி மட்டும் வந்து ஃபோக்கஸ் வச்சு ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே அமைச்சிருந்தாங்கன்னா இது ஒரு பெட்டரான படமா வந்திருக்கும். இந்த படத்துல நிறைய சப்ளாட்ஸ் எல்லாம் சொல்லிருப்பாங்க. அது பெருசா இந்த படத்துக்கு வேல்யூ ஆட் பண்ணல, லென்த் தான் ஆட் பண்ணிருக்கு. அந்த சப்ளாட்ஸ் பார்க்கும்போது கதையில இருந்து விலகி எங்கேயோ வந்து போயிட்டு இருக்கு படம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் தரும். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் காமெடி டிராமாவாக வந்திருக்கு. படத்துல அடர்கான இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸ்ரீ பரத பாகுபலி படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 3.5 out of 10.